நான் வந்து கற்பாயூரணி மதுரை மாவட்டம் தான். திருச்சி சோமனபுரம் ஆனந்த் சொல்லி மாடு வைப்போம். எல்லா ஊர்லயும் மாடு வைத்துட்டு இருக்கோம். இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேடியத்துக்கு மாடு கொண்டு வந்திருக்கோம். இங்க ஏற்பாடுலாம் செம்மையா பண்ணிருக்காப்ல. ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு இவ்வளவு தூரம் பண்றது பெரிய விஷயம். மாட்டுக்குன்னு சொல்லி இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குற எந்த அமைச்சரும் இருக்கிறத நாங்க பார்த்ததே கிடையாது. மாடு ஏற்பாடு செம்மையா பண்ணிருக்காங்க. ஒரு மாட்டுக்கு இங்க இடையில கேப் போட்டு நல்லா நீட்டா ஆரம்பிச்சிருக்காங்க. டாக்டர் செக்கப் சரி, கால்நடை மருத்துவமனையும் சரி, ஆரம்ப சுகாதாரமும் சரி, பசங்க எல்லாம் குத்துப்பட்டாங்கன்னா தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் போவாங்க. தவிர ஒரு செட்டு தான் போட்டுருப்பாங்க ஃபர்ஸ்ட் எய்டுக்கு. இங்க ஆரம்ப சுகாதார நிலையமே போட்டிருக்காங்க. அங்க டாக்டர்ஸ் இருக்காங்க. ஏற்பாடு செம்ம ஏற்பாடு. கேலரியும் சரி செம்மையா பண்ணிருக்காங்க. எல்லாமே ஏற்பாடு சூப்பரா இருக்கு. இல்ல நீங்க இங்க மாடு குத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மாடு நீங்க தள்ளுவாடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அட்டியில ஏத்தி போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாடு இன்னொரு மாடு பாயும் போது மாட்டுக்காரங்க காயப்படுவாங்க, உரிமையாளர் காயப்படுவாங்க, எல்லாத்துக்குமே காயப்படும். இங்க அப்படி கிடையாது. ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு 20 அடி கிட்ட கேப் இருக்கு. நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தள்ளுவாடி போடல, லைன் படி அவுக்குறாங்க, டோக்கன் படி தான் போகுது. எந்த ஒரு அசம்பாதமும் இல்லாம சூப்பரா நடத்திருக்காங்க. இவ்வளவு செலவு பண்ணி பண்ணது பெரிய விஷயம். அதுவும் இல்லாம மதுரை மாவட்டத்தில் நீங்க அவனியாபுரம், பாலமேடு, அலானூர் மட்டும் பாத்தீங்கன்னா 2500 மாடு அவுக்க முடியும். இப்ப இன்னைக்கு ஒரு 500 மாடு சேர்த்து அவுத்துருக்கோம். அப்ப இதே மாதிரி இன்னும் 3 ஊர்ல வைக்கும்போது இன்னொரு 1500 மாடு வச்சிருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் அது. வெறும் மதுரை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மிஞ்சி போன ஒரு 4 வேடிக்கை தான் நடக்கும். சக்குடி, அலானூர், பாலமேடு, அவனியாபுரம் அவ்வளவுதான். இப்ப இந்த ஸ்டேடியம் வச்சிருக்கனால இன்னொரு 4 ஊர்ல ஒரு 400 பேர் மாடு வைப்பேன், எக்ஸ்ட்ரா வைப்பேன். எளிமையா இருக்குன்னா உங்களுக்கு மாடு தொந்தரவுலாம் இருக்குல்ல. நீங்க காலையில ஏத்தி கொண்டாந்து அவுக்கணும் இல்ல, வருஷப்படி போகுது. இப்ப நான் எனக்கு 500 டோக்கன்னா வீட்டுல அடக்கும். இப்பதான் இனிமே ஏத்திட்டு வருவேன். இனிமேதான் ஏத்தி இல்லைன்னா காலையில அட்டியில போட்டு நிப்பாட்டி இருக்கணும். அவனியாபுரத்துல பாத்துருப்பீங்க. அந்த மாதிரி நிலைமை இங்க இல்ல. இது ரொம்ப பொறுமையா டீயை குடிச்சிட்டு சாப்பிட்டு நீட்டா அவுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதனால மாட்டுக்கும் சரி மனுஷனுக்கும் சரி நல்ல ஏற்பாடு. அமைச்சருக்கு வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.